தமிழ் துறிஞ்சல் யூடியூப் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, இந்த காணொலியில் நம்ம துறிஞ்சல் இன குடும்பத்தை சேர்ந்தவர்களை தான் பார்க்க போகிறோம். நம்ம எடுத்தோடனே நம்ம இப்போ மகாலட்சுமியும் இப்போது புதுசாக பிறந்திருக்கவங்க சாய் கலைவாணி அவங்க மேய்ஞ்சிட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் பவானி. இந்த தழை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி போன காணொலியிலே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். மரமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் தான் இந்த அதனுடைய தழைகளை வந்து மாடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. இங்கே பாருங்கள், நான் அதை பறிச்சிட்ருக்கேன், அதுக்குள்ளே அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தவங்க நாங்கள் அதை பறிக்கிறத பார்த்தோன்னே வந்துடும். அதே மாதிரி இப்போ எதனா கயிறை எடுத்துகிட்டு எதனா ஓடிடுச்சு அப்படின்னா கூட இந்த மரமல்லி தழையோ வேப்பிலையோ பறிச்சுன்னா உடனே வந்துடுவாங்க. இப்போ எப்படி ஆடுங்களுக்கு நம்ம தழை உடச்சி கொடுத்தோன்னா மேய்ஞ்சிட்ருக்க ஆடுங்க கொடுக்குன்னு ஓடி வந்து எல்லாமே இது பண்ணணும் பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம இந்த தழைங்களை உடைக்கிறத பார்த்துடுச்சுன்னா உடனே எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை சாப்பிட்றதுக்காக வந்துடும். அந்தளவுக்கு நல்லா விருப்பப்பட்டு மாடுங்க வந்து இந்த தழைகளை சாப்பிடுதுங்க நல்லா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குடும்பத்தில் புதுசாக வந்து பிறந்திருக்காங்க சாய் கலைவாணி. இவங்க இப்போ தான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பில்லு கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஏன்னா 1 மாதம் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம சிண்டு சக்தி அங்கே மேய்ஞ்சிட்ருக்காங்க. அடுத்தது நம்ம சாய் விட்டல் அந்த பக்கம் மேய்ஞ்சிட்ருக்காரு. இவங்க எல்லோரும் தாண்டி அந்த பக்கம் சாய் ஜனனி அந்த பக்கம் மேய்ஞ்சிட்ருக்காங்க. மாடுங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்தந்த பகுதிக்கு ஏற்ற நாட்டு மாடுகளை நம்ம வந்து வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. நம்ம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடைகளை மேம்படுத்துகிற மாதிரியும் அது வந்து அமையும். நம்ம என்ன தான் நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்ற ஆசையில் நாட்டு மாடு வச்சுருந்தாலும் கட்டி போட்டே நம்ம தீனி போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து இப்போ நாட்டு மாட்டு பால் வந்து குடித்தா எதனால் வந்து உடலுக்கு வலுவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மேய்ச்சல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில இலத்தழைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடுங்க சாப்பிடும். பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாடுங்கள் வந்து அதோடைய உணவுகளை மாற்றி எடுத்துக்கும். அதை மேய்ச்சலில் நீங்கள் கொண்டு போகும்போது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு சில கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா நம்ம மாடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் இந்த துளசியை நல்லா விரும்பி சாப்பிடும். மாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் சளி வந்து காலையில் கொஞ்சம் மூக்கில் ஒழுகும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சல் நம்ம போகும்போது கம்பல்சரி அதுங்க அந்த இந்த துளசி செடியை சாப்பிடுங்க. கற்பூரவல்லியும் சாப்பிடுதுங்க, அதையும் பார்த்தேன். ஆனால் மற்ற கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை அந்த அளவுக்கு சாப்பிடாது அது. அதே மாதிரி குப்பைமேனி தழை, அப்புறம் அது என்னது இந்த துத்தி செடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நெரிஞ்சல் கொடிகள், அந்த கொடிங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் இருக்குது. மூக்குத்தி பூண்டு இந்த மாதிரி செடிகள்லாம் மாடுங்க வந்து சாப்பிடும்போது அது மூலிமா நம்ம கறக்கிற அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மருத்துவ பயனை கொண்டது. இது மாதிரி நம்ம எடுத்து தான் மேய்ச்சலில் நம்ம வந்து இந்த மாதிரி கூட்டு போகும்போது தான் மாடுங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் மாடுங்களும் அதில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நாட்டு மாடு வளர்க்கணுன்ற ஆர்வத்தில் வாங்கி நம்ம வந்து அதை வந்து கஷ்டப்படுத்தாத மாதிரி நம்ம பார்த்துக்கணுன்றது தான் நம்ம வந்து இந்த காணொலி வாயிலாக சொல்ல வரோம். மாடுகளுக்கு மேய்ச்சல் வந்து மிகவும் ஒரு இன்றியமையாதது. மேய்ச்சல் போகும்போது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நண்பர்களே. அந்த பகுதிக்கு ஏற்ற நாட்டு மாடுங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமையே. அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒன்றும் இல்லை, ஃபோன் இது. நாட்டு மாடுகள் எதனா விற்பனைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய தகவல் தளத்தில் நம்ம பதிவிடுறோம். நேரடியாக நம்ம மாட்டினோட உரிமையாளர் எண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துறோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.